ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 1 ஜூன் 2024. இந்த மாதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, கர்மயோகி பனோ, கர்மயோகி ஆகுங்கள் என்பதை பற்றி இந்த ஜூன் மாதத்தினுடைய அவ்யக்த சமிக்கையில பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. கர்மயோகி அர்த்தாத் ஹர் கரம் யோக யுக்த் யுக்தி யுக்த் சக்தி யுக்த் ஹோ. கர்மயோகி என்றால் ஒவ்வொரு செயலும் யோக யுக்தாக, யுக்தி நிறைந்ததாக மற்றும் சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும். கர்மயோகினாலே அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும், அதாவது ஒவ்வொரு கர்மமும் எப்படி இருக்கணும்னா யோகம் நிறைந்ததாக, பாபாவினுடைய நினைவும் அதன் மூலமாக யுக்தி யுக்தாக சரியான துல்லியமான முறையில் செய்யப்படும் கர்மம் யுக்தி யுக்து கர்மம். அது மட்டும் இல்லாமல் சக்தி நிறைந்ததாக இருக்கட்டும்னு பாபா சொல்றார். சிர்ஃப் बैठकर योग करने वाले नहीं, யோகி ஜீவன் ஹே அர்த்தாத் யோக யுக்த் ஹே. வெறுமனே உட்கார்ந்து யோகம் செய்பவர்கள் அல்ல, யோகி வாழ்க்கை என்றாலே யோகம் நிறைந்ததாகும். அதாவது அந்த நினைவு என்பது சதா நிரம்பி இருப்பதாகும். நினைவு நிரம்பி இருக்கின்ற நிலை பாபாவுடைய நினைவு, அதைத்தான் யோக யுக்து நிலை, யோகி வாழ்க்கைன்னு சொல்றோம். कर्म योगी किसी भी कर्म की तरफ आकर्षित नहीं होते, वह अपनी योग शक्ति से कर्मेंद्रियों द्वारा कर्म कराते हैं. பாபா சொல்றார், கர்ம யோகி என்பவர்கள் எந்த ஒரு காரியத்தின் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்களுடைய யோக சக்தியின் மூலமாக கர்மேந்திரியங்கள் மூலம் காரியங்களை செய்ய வைக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்யப்படுவதில்லை, கர்மத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவது இல்லை. அதாவது கர்மாவினுடைய சுமை, அந்த செய்யப்படுகின்ற செயலினுடைய சுமை அல்லது பந்தனம் அவர்களை போட்டு இழுக்கிறது கிடையாது. இந்த காரியத்தை செய்யணுமே, முடிக்கணுமே, இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த கர்மத்தின் மூலம் ஈர்க்கப்படுவதே இல்லை. அப்போ பாபா என்ன சொல்றார், எப்படி இருப்பாங்க, யோக சக்தியினால தங்களுடைய புலன்களை பயன்படுத்தி வேலை வாங்கி அந்த காரியத்தை முடிப்பாங்க. जो कर्म के वश होकर चलने वाले हैं उनको कर्मयोगी नहीं कह सकते. யார் கர்மத்துக்கு வசப்பட்டு காரியங்களை செய்வார்களோ, அதாவது தன் நினைவில் அந்த கர்மத்திலேயே மூழ்கி இருந்து காரியங்களை செய்வார்கள் என்றால் அவர்களை கர்மயோகி என்று அழைக்க முடியாது. அவர்களுடைய புத்தி ஒருவேளை ஒருமுகப்பட்டு அந்த கர்மத்தில் ஈடுபட்டிருக்கலாம். பட் அந்த இடத்துல ஆத்மா என்ற உணர்வோ அல்லது பாபாவினுடைய நினைவோ இல்லாத பட்சத்தில் கர்மயோகி நிலைன்னு அதை சொல்ல முடியாதுன்றார் பாபா. அந்த கர்மத்துக்கு வசமாகி காரியங்களை செய்கிறாங்க, செயல் செய்து முடிக்கணுமே என்ற உணர்வும் அந்த செயல் மீது தான் முழு கவனம் இருக்கு. ஆனால் அது கர்மயோகி நிலை அல்ல. ஏனென்றால் யோகம் அப்படின்ற வார்த்தைக்கு நினைவுன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா, சக்தி நிறைஞ்ச நிலைன்னு அர்த்தம் இருக்குங்கிறார் பாபா. அப்படி இருக்கும் பொழுது கர்மத்துக்கு வசமாகி கர்மம் செய்பவர்களை கர்மயோகின்னு அழைக்க முடியாது. ஆனால் யோக யுக்தாகவும் யுக்தி யுக்தாகவும் சக்தி நிறைந்ததாகவும் ஒவ்வொரு செயலையும் செய்பவர்கள் கர்மயோகிகள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் இந்த முதல் நாளில் நான் கர்மயோகி ஆத்மான்னு சொல்லி, அப்போ என்னுடைய ஒவ்வொரு செயலும் சக்தி நிறைந்ததாக, பாபாவுடைய நினைவு நிறைந்ததாக இருக்கு, யுக்தி நிறைந்ததாக, அதாவது இடம் பொருள் காலம் தெரிஞ்சு சரிவர அந்த காரியத்தை செய்யக்கூடியவனாக நான் ஆத்மா இருக்கேன். இந்த ஸ்வமானத்தில் இந்த ஒரு உணர்வுல இருந்து இன்றைய செயல்களை நாம செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.